எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில் இருக்குது. அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இதெல்லாம் யோகத்தை செய்யும் சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்தில் மேஷத்தில் சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல் புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே 15ஆம் தேதி. அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது. ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 அட்சர பாதங்களையும், கேட்டை 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்க? அதாவது குரு இதனால் வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். அதே மாதிரி கடந்த சில காலங்களா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து வந்த சூரியன், உச்சம் பெற்ற சூரியன் இந்த மாதிரி 2வது பகுதியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராருங்க. பொதுவா 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் அதுவும் பாப கிரகமாய் அவர் வலுக்கிறது சிறப்பு கிடையாது. அப்ப கடந்த காலங்களில் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள், செலவுகள் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காதவுடைய கைகள் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். சரிங்களா? நீங்க கொஞ்சம் உங்களோட ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி இருப்பீங்க. கண்டிப்பா எடுத்த காரியங்கள்ல நிறைய தடைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். காரிய தடைகளை கொடுத்திருக்கும் இந்த 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனுமே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம செவ்வாய், ஏன்னா செவ்வாயும் நீசம். பொதுவா ராசிநாதன் வலுவா இருந்தா பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனா ராசிநாதனே இங்க பலம் எடுத்த தன்மையில ராசிக்கு பாக்கியத்துல நீசமா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி 2வது பகுதியிலிருந்து உள்ளக்கு மாற்றங்கள் வருமா? ஏன்னா குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, இதனால ஒரு மாற்றம் வருமானா? கண்டிப்பாக மாற்றம் வரும். பொதுவா குரு 8ல மறையிறது ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னா 2ஆம் அதிபதி 8ல மறைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், சிறப்பு தான். தனம், வாக்கு, குடும்பம் ஆகிய 3, அதாவது இந்த 3மே 2ஆம் இடத்துல தான் வரும். சரிங்களா? அப்போ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறனால இந்த காலகட்டங்கள் மறைமுகமான வழியில அல்லது இரட்டை வருமானத்தை கொடுக்கும். 2வது நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். சரிங்களா? மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களா வருவீங்க. பேச்சால் பிழைப்பீங்க. சரிங்களா? பேச்சின் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். காதல் சார்ந்த விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. அப்போ வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனம், இதுக்கு அதாவது மதம் கடந்த, மொழி கடந்த ஒரு காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கான விஷயங்கள் தற்போது நடக்கும். அப்ப காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கு. காதல் திருமணத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதன் பிறகு அந்த காதலானது கைகூடும். சரிங்களா? ஏன்னா சனி சேர்றதுனாலதான் இத்தகைய அமைப்பு. தனித்த சுக்கிரன் பிரச்சனையே இல்லாம திருமணத்தை பண்ணி வைப்பார். கூட சனி சேர்றதுனால கொஞ்சம் பிரச்சனையோடு திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா
ராசிக்கு 2ஆம் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில அதாவது கணவன் மனைவிக்குள்ள யாருக்கெல்லாம் அந்த ஒற்றுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்கு, ஒரே பிரச்சனை ஒரு போராட்டம் மாத்தி மாத்தி ஒண்ணு போனா ஒண்ணு இன்னொன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அத்தகைய பிரச்சனைகள் சரியாகும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டாவது செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே நீசமா தான் இருக்க போறாரு. சரி, ராசிநாதன் பலமிழந்த தன்மையில இருக்கனால எதுலையுமே எடுத்தெடுப்புல ஜெயிச்சிட மாட்டீங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி முயற்சி பண்ணும்போது 3வது வாட்டி ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா, அதுதான் ஒரு டிராபேக்கே இந்த இடத்துல. அதாவது எந்த யோகமா இருந்தாலும் அது வேலை செய்யறதுக்கு ராசிநாதனும் லக்னாதிபதியும் வலுவா இருக்கும். சரிங்களா, அதை பிடிச்சிக்கிற தாங்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா, 5ஆம் அதிபதி 8ல மறைஞ்சா கூட அவர் 2ஆம் இடத்துல இருப்பாங்களா கண்டிப்பா உலக ஏற்றத்தை கொடுப்பார். ரெண்டாவது சுக்கிரனும் வலுவா இருக்கார். அப்போ இரு மாபெரும் சுபர்களும் வலுவா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். பதவி உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கை கூடும் உடனே சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், தேவையற்ற வீண் செலவுகள், பண விரயங்கள் குறையும். ரெண்டாவது ஆரோக்கியம் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். ஹெல்த் அதாவது உடம்புல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேக ஆரோக்கியம், நல்ல ஒரு தேக பலம் கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சுல கெட்டிக்காரங்களா வருவீங்க. சரிங்களா, அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். என்ன ஒண்ணு, மன தடுமாற்றங்கள், அதாவது மனசு நிலையா இருக்காது, அலப்பாஞ்சிட்டே இருக்கும். படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலயும் மனசு போகும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா ரொம்ப சிறப்பாகவே வருவீங்க. ஏன்னா தேவையற்ற விஷயங்கள்ல மூக்க உடைச்சு பிரச்சனையும் நீங்க வளர்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு வருவாருங்க. குருவினுடைய பார்வையில ராகு இருப்பார். பொதுவா ராகு குரு பார்வையில இருக்கிறது நல்ல ஒரு யோகம் தான் நான் சொல்லுவேன். வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைத்து கொடுப்பார் இந்த ராகு. ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க என்ன சொல்றதுங்க, ஒரு எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போறீங்க அப்படின்ற பட்சத்துல, அல்லது போட்டித் தேர்வு எழுத போறீங்க, அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது தேர்வு எழுத போறீங்க அப்படின்ற தேர்வுல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளை ராகு உருவாக்கி கொடுப்பார். சிம்மத்துல கேது இருக்கிறது சிறப்பு தான். சரிங்களா, அதாவது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை கேது வர்றது சிறப்பு தான். ஓரளவுக்கு வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பார். குறிப்பா சுய தொழில் செய்யறவங்களுக்கும் சரிங்க, வேலை தேடுறவங்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும். சரிங்களா, அது வேலை தேடுறவங்க நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல லைஃப் கொஞ்சம் லீட் பண்ணி போவீங்க. சரிங்களா, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான சில விஷயங்களை ராகு செய்வார். வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் பெறக்கூடிய தன்மையை ராகு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம என்ன ஒண்ணு, அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பார். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்க முடியும்னே சொல்லலாம். சரிங்களா, ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்கு. சரிங்களா, நான் சொன்ன நெகட்டிவான விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்க்க முடியும். சரிங்களா, அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. என்ன ஒன்று, நீங்க ஸ்டடீஸ்ல மட்டும் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்க ஓடும்போது வெற்றி பெற முடியும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடை சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி மதியானம் 3:15 மணி முதல் மே மாதம் 3ஆம் தேதி காலை 6:30 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க. பொதுவாக இந்த மாதத்திய தொடக்கத்தையுமே ஒரு சந்திராசிரமம் வந்துடுதுங்க. சரிங்களா, அதே மாதிரி மாதத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 28ஆம் தேதி மதியானம் 1:30 மணி முதல் மே மாதம் 30ஆம் தேதி மதியானம் 3:45 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருமுறை சந்திராசிரமமானது வரும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் மட்டும் மனசையும் உடம்பையும் சிரமமா வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. எளிதில் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் ஜலஜோஷம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல விட்டு கொடுத்து போங்க. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. அதிகமாக முருகர் வழிபாடு மேற்கொள்றது சிறப்பாக இருக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்றதும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம்.